இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக அரசியலில் முக்கியமாக தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாற்றுறதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லணும். 1952-56 அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 57 நடந்திருக்கு, 57 61 நடந்திருக்கு, 65 எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 66 நடந்திருக்கு, 83 84 அப்போ கூட நடந்திருக்கு, 87 89 அப்பவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 92 நடந்திருக்கு, 93 நடந்திருக்கு, 95 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2002 2003 2004 அதாவது மொத்தம் சேர்த்தா 10 முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000லேருந்து ஆரம்பிச்சு 2004ல் 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லைங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியாக பல கட்டங்களில் மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்போ ஏதோ பிஜேபி சுயமாக ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்ணுறாங்க அவங்க? நான் கொஞ்சம் நேற்றுக்கோ முந்தினாலோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்துருக்கார். இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமிட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது, பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்றது புரியாமல் பேசுகிறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல, மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன்னா. அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாற்றுவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க, இல்லை வேற ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கும் ஆனால் எங்கள் பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷனில் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்கிறாங்க கிளியராக. ஸோ இது என்னன்னு கூட தெரியாமல் ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால் அவங்க செய்கிற ப்ரொட்டஸ்ட்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? இறந்தவங்களை லிஸ்ட்டில் ஒன்று வையுங்கிறாங்களா?
இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்போ அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது